அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டைபோரேன். ஓகேங்களா? டைபோரேனோட வடிவமைப்பா பார்க்குறோம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமனா pH2 பாண்ட் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னா, 2 pH2 பாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்ஜிங்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பாண்டு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பாண்ட். அப்ப 2 பிரிட்ஜ்டு பாண்டட் இருக்கும். இந்த பிரிட்ஜ் பாண்ட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பனானா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பனானா பாண்ட் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வாழைப்பழம் போன்ற தோற்றமுடைய ஒரு பாண்ட். அப்ப வந்து 2pH2 பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியணும். காமனா pH பாண்ட் வந்து எத்தனை பாண்ட் இருக்கு அப்படின்னா 8pH பாண்ட் இருக்கு. ஓகேங்களா? எத்தனை பாண்ட் இருக்கு அப்படின்னா 8pH பாண்ட் வந்து இருக்கு. அது எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. காமனா இந்த பாண்ட் டோட்டல் பண்ணீங்கனாலே வந்துரும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 pH பாண்ட் வந்து இருக்கும். பிணைப்பு வந்து இருக்கும். அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காமனா இந்த டெர்மினல் வர்றது எல்லாமே, இந்த சைட்ல வர்றது வந்து வெறும் pH பாண்ட். ஓகேங்களா? வெறும் வந்து இருங்க. அகைன் இது சைட்ல வர்றது வந்து வெறும் pH பாண்ட். அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 2C 2 எலக்ட்ரான் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 2C 2 பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த சென்டர்ல வர்றது PHP. ஓகேங்களா? இது வந்து 3 மைய மாரி கனெக்டடா இருக்கும் பாருங்க. 3C அப்படின்னு சொல்றது. அப்ப சென்டர்ல வர்றத வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, PHB பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வந்து 8 pH பாண்ட் இருக்கு. PHP பாண்ட் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. அந்த PHB பாண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பனானா பாண்ட் அப்படின்னா வாழைப்பழம் போன்ற ஒரு பிணைப்பு இருக்கு. அப்படின்றது நமக்கு இங்க தெரியணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது வந்து 1 மார்க். ஓகேங்களா? கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெர்மினல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல ஒரு Pயும் H மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. அத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 2C 2 எலக்ட்ரான் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டர்ல வர்றத இந்த சென்டர் இப்படி போயிட்டு இப்படி வருதுல்ல பனானா பாண்ட, அத வந்து PHP பாண்ட வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, 3C 2 எலக்ட்ரான் பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதோட இனக்கலப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, sp3 நான்முகி தான் டெட்ராஹெட்ரல் ஷேப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட வடிவமைப்பு வந்து இருக்கும். அப்ப நான்முகி வடிவமைப்பம் கொண்டது. அப்போ pH பாண்ட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 8 pH பிணைப்புன்னு பார்த்தோம். அப்ப 8னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா, 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனா, இங்க என்ன இருக்கு அப்படின்னா, 12 எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் இருக்கு. மீதி வந்து எம்ப்டியா இருக்கு. ஓகேங்களா? அந்த எம்ப்டி பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்டில வந்து சைட்ல இருக்கும். ஸோ 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆனா, நமக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஆக்டேட் ரூலான அந்த எண்ம விதிய வந்து ஃபாலோ பண்ணி, டோட்டல் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சகப்பிணைப்பு வந்து ஈடுபடாது. ஓகே. தனித்தனியா இண்டிவிஜுவலா பிணைப்புல ஈடுபடும். ஆனா, டோட்டலா என்ன பண்ணாது அப்படின்னா, சகப்பிணைப்புல வந்து ஈடுபடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த pH பாண்ட் வந்து இறுதியில இருக்கு பார்த்தீங்களா, அந்த pH பாண்ட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காமனா அது தனியா சகப்பிணைப்பு வந்து ஃபார்ம் பண்ணும். டோட்டலா தான் ஃபார்ம் பண்ணாது. தனியா இண்டிவிஜுவலா பார்க்கும்போது சகப்பிணைப்பு பாண்ட்ல வந்து கனெக்டட் ஆயிருக்கும். அப்ப pH பாண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 8 எலக்ட்ரான் இருக்கு. அதுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சகப்பிணைப்ப வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது. டோட்டலா வந்து 12 எலக்ட்ரான்ஸ்ன்னு பார்த்தோமா, 12 எலக்ட்ரான்ஸ்ல 8 எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த இறுதி பிணைப்பு, டெர்மினல் பிணைப்புல இருக்கும். மீதி 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரிட்ஜ்ல வந்து கனெக்டட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சகப்பிணைப்ப வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த PHB பாண்ட் 3C 2 எலக்ட்ரான் பிணைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு சகப்பிணைப்ப வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? அது மட்டும் இண்டிவிஜுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, சிறப்பு வாய்ந்த சகப்பிணைப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட கன்டினியூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து நம்ம sp3 ஷேப்புன்னு பார்த்தோமா, அப்போ வந்து டெட்ராஹெட்ரல்னா நமக்கு என்ன இருக்கணும்? 4 பாண்டிங் வந்து கனெக்டட் ஆயிருக்கும். அப்போ அந்த 4 பாண்டிங் கனெக்டட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 வந்து ஃபில்டு ஆர்பிட்டால்ஸா இருக்கும். 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்டி ஆர்பிட்டால்ஸா இருக்கும். அதுதான் வந்து இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க போட்டிருப்பேன். ஓகேங்களா? அப்போ sp3னா நம்மளுக்கு வந்து 4 பிணைப்பு வந்து கனெக்டட் ஆயிருக்கும். அதில 3 ஆர்பிட்டால் வந்து ஃபில்டா இருக்கும். ஒரு ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்ப்டியா காலியானதாக இருக்கும். அந்த கான்செப்ட் நமக்கு இங்க தெரியணும்.
நெக்ஸ்ட்டு இதில அந்த எம்டி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதோடது அந்த எம்டி அப்படின்னா, ஹைட்ரஜன்ல இருக்கிற அந்த 1s ஆர்பிட்டால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து எம்டியா இருக்கும். ஸோ வந்து அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போரானின் sp3 இனக்கலப்பு வந்து ஹைட்ரஜனோட 1s ஆர்பிட்டால்ல வந்து மேற்பொருந்தி நமக்கு வந்து இந்த ஹைபிரிடைசேஷன் வந்து உருவாகுது. ஓகேங்களா? அப்ப போரானின் sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால் வந்து ஹைட்ரஜனின் 1s ஆர்பிட்டால் கூட சேர்ந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, sp3 ஹைபிரிடைசேஷன் ஆன நான்முகி வடிவத்த வந்து நமக்கு வந்து உருவாக்கும். நெக்ஸ்ட் இந்த டைபோரனின் ஷேப் தான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பாருங்க, நார்மலா வந்து பிணைப்பு கோணம் வந்து எது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம வந்து இங்க பார்த்துக்கணும். இந்த டெர்மினலுக்கு வந்து எவ்வளோ அப்படின்றதெல்லாம் வந்து ஒன் டைம் கொஷின்ஸ் வந்து இது பிஜிடிஆர்பிலையும் வருது, யூஜிடிஆர்பிலையும் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பிணைப்பு நீளம் பார்த்துக்குங்க, பிணைப்பு கோணத்தையும் பார்த்துங்க. பிஎம் போட்டால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிணைப்பு நீளம் வரும். மேலே டிகிரி மாதிரி வச்சு போட்டோம்னா அது வந்து பிணைப்பு கோணம். அப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு இந்த போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எவ்வளோ இருக்குது? 97 இருக்குது. இந்த டெர்மினலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 120 ஆங்கிள் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனுக்கு சென்டர்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனானா ஷேப்ல வர இந்த சென்டர் ஹைட்ரஜனுக்கு வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா 83 இருக்கு. நெக்ஸ்ட் அந்த இறுதி பிணைப்புல இருக்க அந்த பிஹெச் பாண்டோட பிணைப்பு நீளம் வந்து பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 119 பிகோமீட்டர் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பனானா ஷேப்ல போரானுக்கும் ஹைட்ரஜனுக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 131. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு வந்து பிணைப்பு நீளம் வந்து அதிகம் அப்படின்னு தெரியும். நிறைய பேர் வந்து காமனாக சாப்பிட்டா வெளியே இருக்கிறது தான் பிணைப்பு நீளம் அதிகம்னு நினச்சிப்போம். ஆனால் நம்ம உள்ள சென்ட்ரு 3C வந்ததுனால நமக்கு அதுதான் வந்து என்னது பிணைப்பு நீளம் வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டைபோரைனோட பயன்கள் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? பயன்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து என்னோட ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது, அதனால கிளாரிட்டி வரல. இதுக்கப்புறம் இந்த கிளாரிட்டி வந்து எல்லா வீடியோஸ்லையும் இதே கிளாரிட்டியில் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது வந்து எரிபொருளாக பயன்படுகிறது. ஏவூர்தி இயக்கத்திற்கு ப்ரொப்பலண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர் ஆற்றல் கொண்ட ஒரு எரிபொருளாக வந்து நம்ம டைபோரேனை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த கரிம சேர்மங்களை வந்து ஒடுக்குவதற்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக வந்து டைபோரேன் வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து டைபோரேன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எழுதணும் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே தெரியணும். அப்போ ரெடியூசிங் பாயிண்ட் அப்படின்னா வந்து ரிடக்ஷன்ஸ் மாதிரி இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வெல்டிங் தீப்பந்தங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர் வெப்பத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அப்போ ஓகேங்களா? அப்போ ரொம்ப இது இம்பார்ட்டன்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து கண்ணாடி வகைகளை வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுவும் ஸ்பெஷலி என்ன கண்ணாடி வகைகள் அப்படின்னா போரோ பாஸ்போ சிலிக்கேட்டும் ஃபெர்ரோ கண்ணாடி வகைகளும் தயாரிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. போரோ பாஸ்போ சிலிக்கேட் ஃபெர்ரோ கண்ணாடி வகைகள் தயாரிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைபோரின் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ரப்பரை வந்து நேச்சுரல் ரப்பரை வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா வால்கனைசேஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சல்ஃபர் ஆட் பண்ணுவோம். சல்ஃபர் ஆட் பண்ணி அந்த ரியாக்ஷன் நடக்கிறது போது நமக்கு வந்து டைபோரேன் வந்து யூஸ் பண்ணுறோம். காமன் நேச்சுரல் ரப்பரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சல்ஃபனேஷன் பண்ணுவோம். அந்த சல்ஃபனேஷன் நேம் தான் என்னது வல்கனைசேஷன். அப்போ அதுக்கு பண்ணுறதுக்கு இது வந்து வினையூக்கிய நம்ம வந்து டைபோரேன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து குறைக்கடத்தி சாதனங்கள். ஓகேங்களா? செமிகண்டக்டரில் வந்து நம்ம வந்து செராமிக் தயாரிக்கிறதுக்கு போது அது வந்து முகவராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைபோரினை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? குறைக்கடத்தி சாதனங்களில் வந்து செராமிக் தயாரிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? டோப்பிங்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைபோரேனை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டைபோரேன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா 2C2 எலக்ட்ரான் பாண்ட் எத்தனைன்னு தெரியணும். 3C 2 எலக்ட்ரான் பாண்ட் வந்து எத்தனைன்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன் வந்து நமக்கு தெரியணும். அப்புறம் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எத்தனை ஃபில்டு ஆர்பிட்டல் எத்தனை எம்டி ஆர்பிட்டல் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் போரானோட ஹைபிரிடைசேஷன் வந்து எது கூட இன்வால்வ் ஆகி நம்மளுக்கு வந்து sp3 வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். நெக்ஸ்ட் வந்து அந்த பிணைப்பு நீளம் வந்து தெரியணும், பிணைப்பு கோணம் தெரியணும். நெக்ஸ்ட் இதோட பயன்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இதில் தெரியணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா 16 எலக்ட்ரான்ஸ்க்கு பதிலா எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு? 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது வந்து காமனா பிஹெச் பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து சகப்பிணைப்பை ஏற்படுத்தும். பிஹெச்பி பாண்ட் வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு சகப்பிணைப்பை வந்து ஏற்படுத்தும். sp3 நான்முகி வடிவம்ன்றதெல்லாம் நமக்கு இங்க தெரியணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம இதுல வந்து ரொம்ப கிளாரிட்டி நல்லாவே வரும். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.